வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செய்தி துணுக்குல வந்த ரொம்பவே பரபரப்பான ஒரு அரசியல் குற்றச்சாட்டை பத்தி தான் அலச போறோம். ஒரு முக்கியமான அரசியல் நடவடிக்கைய மந்திரவாதியோட தந்திரம்னு சித்தரிக்குது அந்த செய்தி. ஏன் அப்படி சொல்றாங்க? அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க இத பத்தி ஆழமா பார்க்கலாம். சரி வாங்க நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த மேற்கோளோட அர்த்தம் என்னன்னா, அவங்க ஒண்ணும் முட்டாள் இல்ல. எதிர்க்கட்சிக்காரங்க எல்லாரும் இதை எதிர்ப்பாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லுது. தெரிஞ்சாதான் இதை செஞ்சிருக்காங்க. இது எதேச்சியா நடந்தது இல்ல, பக்காவா பிளான் பண்ணி செஞ்ச ஒரு விஷயம்னு இந்த நியூஸ் கிளிப் சொல்ல வருது. சோ இந்த குற்றச்சாட்டோட முதல் பாகத்துக்கு வருவோம். இந்த அரசியல் மூவுக்கு பின்னால இருக்கிற உண்மையான நோக்கம் என்ன? இதுதான் அவங்க கேட்கிற முதல் கேள்வி. இங்கேதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளியே வருது. இந்த மசோதாவை சட்டத்துக்காக கொண்டு வரல. அது ஒரு பேனிக் ரியாக்ஷன், அதாவது ஒரு பீதி எதிர்வினைக்காக தான் கொண்டு வந்தாங்கன்னு அந்த சோர்ஸ் சொல்லுது. இது அந்த மசோதாவோட நோக்கத்தையே கேள்விக்குள்ளாக்குது இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஒரு அரசாங்க பயத்துல ஒரு சட்டத்தை கொண்டு வருதுன்னு சொல்றது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. அப்போ இந்த பீதி எதிர்வினை இல்லனா பேனிக் ரியாக்ஷன்னா என்ன? நல்லா யோசிச்சு பிளான் பண்ணி செய்யறதுக்கு பதிலா திடீர்னு வர்ற பயத்திலயோ பதட்டத்திலயோ டக்குன்னு எடுக்கிற ஒரு முடிவு தான் அது. அரசியல்ல இதை எப்படி பார்ப்பாங்கன்னா, இது ஒரு பலவீனத்தோட அடையாளம். அதாவது அரசாங்கம் எதையோ பார்த்து பயந்துடுச்சின்னு அர்த்தம். சரி, பயந்துட்டாங்கன்னு சொல்றோம். ஆயா எதுக்கு பயப்படணும்? நல்ல கேள்விதானே. அப்படி என்ன விஷயத்தை பார்த்து அவங்க பீதி ஆகணும்? இந்த கேள்விதான் நம்மளை இந்த விவாதத்தோட அடுத்த ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. சோ அந்த கேள்விக்கான பதில இந்த சோர்ஸ் எப்படி விளக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க பயந்ததுக்கு காரணம் தேர்தல் வரைபடத்தை மாத்தணுங்கிற அவங்களோட உண்மையான நோக்கம்தான்னு இந்த சோர்ஸ் வாதாடுது. இப்ப நீங்க பார்க்கிற இந்த நேரடி மேற்கோள் அந்த நோக்கத்தை ரொம்ப வெளிப்படையா சொல்லுது. எந்த விலை கொடுத்தாவது இந்தியாவோட தேர்தல் வரைபடத்தை மாத்தியே ஆகணும்னு பிரதமர் நினைச்சாருன்னு இந்த சோர்ஸ் குற்றம் சாட்டுது. இது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஜனநாயகத்தின் மேலேயே நடத்தப்படுற தாக்குதல் மாதிரி இருக்கு. சரி, இந்த சோர்ஸ் முன்வைக்கிற லாஜிக்கை சிம்பிளா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு புது மசோதாவை கொண்டு வராங்க. செகண்ட், அந்த மசோதாவை வேணும்னே எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிற மாதிரி டிசைன் பண்றாங்க. கடைசியா இதோட உண்மையான நோக்கம் என்னன்னா, நாட்டோட தேர்தல் வரைபடத்தையே மாத்துறது தான். பார்க்க இது ஒரு திட்டமிட்ட சதி மாதிரி தோணுது இல்லையா? இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த சோர்ஸ் யூஸ் பண்ற டெக்னிக். அவங்க நேரடியா எந்த ஆதாரத்தையும் கொடுக்கல. அதுக்கு பதிலா அவர் ஏன் இப்படி செய்யறாருன்னு உங்க கற்பனைக்கே விட்டுடுறேன்னு சொல்லி முடிவை நம்மகிட்டயே விட்டுடுறாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உத்தி. ஆனா அதே சமயம் இது நம்மள தப்பான முடிவுகளுக்கு கொண்டு போகவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த மொத்த விவாதத்தோட மையப்புள்ளிக்கே வருவோம். அந்த அரசியல் தலைவரை வர்ணிக்க இந்த சோர்ஸ் ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த உருவகத்தை, அதாவது ஒரு மெட்டஃபரை யூஸ் பண்ணுது. அந்த அரசியல் தலைவரை ஒரு மந்திரவாதின்னு சொல்றாங்க. பாலாகோட், பணமதிப்பிழப்பு, சிந்தூர்னு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த மந்திரவாதியோட தந்திரங்கள்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த தலைவரோட செயல்கள் எல்லாம் ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி, மக்களை ஏமாத்துற வேலை மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டாக்க முயற்சி செய்யுது. இப்ப நீங்க பாக்குற மாதிரி அந்த உருவகத்தை இன்னும் தெளிவா வளர்க்குறாங்க. பாலகோட், பணமதிப்பிழப்பு, சிந்தூர், இந்த 3 சம்பவத்தையும் அந்த அரசியல்வாதியோட பழைய மேஜிக் ட்ரிக்ஸ்னு லிஸ்ட் போடுறாங்க. இதன் மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப நடக்கிறது ஏதோ தனியான ஒரு விஷயம் இல்ல, இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு ஏமாத்து வேலையோட அடுத்த பாகம்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த மொத்த விவாதத்தோட கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. இந்த சோர்ஸ் தன்னோட கடைசி தீர்ப்பை, அதாவது ஃபைனல் வெர்டிக்டை இப்ப சொல்ல போகுது. இந்த மொத்த கதையுமே ஒரு டிராமா மாதிரி ஒரு கிளைமேக்ஸை நோக்கி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்ப வந்திருக்கிற மசோதாவை அந்த மந்திரவாதியோட கடைசி, அதுவும் தோத்து போன தந்திரம்னு சொல்றாங்க. அதாவது இந்த தடவை அவரோட மேஜிக் வேலை செய்யல, அவரோட தந்திரம் பலிக்கலன்னு சொல்றாங்க. இதுதான் அந்த சோர்ஸோட ஃபைனல் பஞ்ச் லைன். உண்மை என்னன்னா, மந்திரிவாதி மாட்டிக்கிட்டாரு. இதுதான் அந்த நியூஸ் கிளிப் முன்வைக்கிற ஒரு முழுமையான பவர்ஃபுல்லான கதையோட முடிவு. ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்த ஒரு ஏமாத்து வேலை இப்போ முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆக மொத்தம் பார்த்தா இந்த சோர்ஸ் ஒரு மெட்டஃபரா, அதாவது உருவகத்தை வச்சு ரொம்ப கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குது. இது மாதிரி கதைகள்லாம் பொதுவான மக்கள் கருத்தை எப்படி உருவாக்குதுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ரொம்ப சிக்கலான ஒரு அரசியல் பிரச்சனைய இப்படி சிம்பிளா ஒரு நல்லவங்க கெட்டவங்க கதையா மாத்துறது எந்த அளவுக்கு சரி? இது நம்ம ஜனநாயகத்துக்கு நல்லதா இல்ல கெட்டதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.